ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இப்போ நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸோட இன்டெக்ஸ் கொஸ்டின் 3ல இருந்து கண்டினியூ பண்ண போறோம். ஒன் ஒன் இன்டெக்ஸ் கொஸ்டின் 1 2 வந்து லாஸ்ட் இயர் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த வருஷம் 3ல இருந்து மறுபடியும் கண்டினியூ பண்றோம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் என்னன்னா, இண்டிகேட் த டைப் ஆஃப் ஐசோமர்ஸ் எக்ஸிபிட்டட் பை த காம்ப்ளெக்ஸ்னு கொடுத்து 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா சொல்றதுக்கு நமக்கு அந்த டைம் பத்தாது. ஸோ நான் ஆல்ரெடி நம்மளோட யாரெல்லாம் நம்ம கிளாஸஸ் ரெகுலர் அட்டன் பண்றாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களோட நோட்ஸை வச்சு நான் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆல்ரெடி நம்ம கிளாஸஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். மற்றவங்களுக்கு கொஞ்சம் யூ மைட் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். ஏதாவது கன்சர்ன் இருந்தால் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் அவர் கிளாஸ் அண்ட் லேர்ன் ப்ராப்பர்லி யூ கேன் டூ ஆல்வேஸ் தட் இஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட். சரி, ஐசோமர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப்புங்க. ஒன்னு ஸ்ட்ரக்சரல், இன்னொன்னு ஸ்டீரியோ. ஸ்ட்ரக்சரலுக்குள்ள 4 கேட்டகரி இருக்கு. அயனைசேஷன் ஐசோமரிசம், ஹைட்ரேட், லிங்கேஜ், கோஆர்டினேஷன். அயனைசேஷன் ஐசோமரிசம்னா கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இருக்கிற அயான்ஸ், உள்ளுக்குள்ள இருக்க அயான்ஸ் மட்டும் மாறிக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் செகண்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தெரியும். அயான்ஸ் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஹைட்ரேட் ஐசோமரிசம்ல வாட்டர் கண்டென்ட், உள்ள இருக்க வாட்டர் கண்டென்ட் 6 இருக்கு, செகண்ட் இதுல உள்ள பிராக்கெட்டுக்குள்ள 5 வெளியே 1 இருக்கு. லிங்கேஜ் ஐசோமரிசம், அதாவது இந்த மெயினா இருக்கிற இந்த மெட்டல் ஆட்டத்தோட பக்கத்துல யார் இருக்கா, அதுல யாரு பாண்டாரா, நைட்ரஜனோட பாண்டாதா ஆக்சிஜனோட பாண்டாதான்ற லிங்க வச்சு பார்க்கிறது லிங்கேஜ் ஐசோமரிசம். கோஆர்டினேஷன் ஐசோமரிசம்ன்றது 2 இதுக்குள்ள இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இது டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் மாதிரி படிச்சிருப்பீங்களா, அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இது லிகான்ஸ் இருக்கிறது கோஆர்டினேஷன் ஐசோமரிசம். ஓகேவா, இவ்வளவுதான் ஷார்ட்டா கிறிஸ்பா இந்த வீடியோ சொல்ல முடியும். இஃப் யூ வாண்ட் டு நோ டீடைல் யூ கேன் ஜாயின் அண்ட் லேர்ன். ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசத்துல 2 கிளாசிபிகேஷன்: ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம், ஆப்டிக்கல் ஐசோமரிசம். ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம்ல சிஸ் டிரான்ஸ்வாங்க. சிஸ்னா பக்கத்துல இருக்கிறது, டிரான்ஸ்னா ஆப்போசிட்ல இருக்கிறது. நம்ம இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றப்ப எக்ஸாம்பிள் பார்ப்பீங்க, அப்போ உங்களுக்கு புரியும். சிஸ்னா பக்கத்துல இருக்கிறது, டிரான்ஸ்னா ஆப்போசிட்ல இருக்கிறது. அதுல 2 இருக்கு. ஸ்கொயர் பிளானா 4 லிகான்ஸ் இருக்கிறது, ஆக்டாஹெட்ரல்னா 6 இருக்கிறது. அந்த மாதிரி 2 டைப் இருக்கு. அந்த 4க்கு பிரச்சனை இல்லை, சிஸ் டிரான்ஸ் மட்டும் தான். ஆனா 6 இருக்கிறப்போ சிஸ் டிரான்ஸ் சொல்லுவாங்க. இன்னொரும் இருக்கு, ஃபேக்கு மெருன்னுவாங்க. 3 சிமிலர் குரூப். ஏன்னா 6 பிரிக்கிறப்போ 3 குரூப்பாவும் ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி 3 இருக்கிறப்போ 3மே பக்கத்துல இருந்தா ஃபேக்கு, 3மே இதா இருந்தா அது வந்து மெருன்னுவாங்க. ஓகேவா, அது பாத்துக்கிறப்போ தெரியும் நமக்கு. மோஸ்ட்லி ஃபேக்கு மெரு இல்ல, சிஸ் டிரான்ஸ் இந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. சிஸ் டிரான்ஸ் அதாவது கோஆர்டினேஷன் நம்பர் லிகாண்ட் 6 லிகாண்ட் இருக்கும். அதுல 4 ஒரு டைப், 2 ஒரு டைப், அந்த மாதிரி இருக்கிறது அதிகமா இருக்கும். அதனாலதான் A4X2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நான் சொல்றது இந்த ஏரியா சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து ஆப்டிகல் ஐசோமரிசம், அதாவது டியூ டு நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ்னால ஃபார்ம் ஆகிறதுக்கு பேரு ஆப்டிகல் ஐசோமரிசம் அப்படின்வாங்க. இது எதுல பாசிபிள்? ஆக்டாஹீட்டர்ல மட்டும் பாசிபிள். ஸோ ஆக்டாஹீட்டர்ல இருந்துச்சுன்னா இதுவும் இருக்கும், இதுவும் இருக்கும். ஜியாமெட்ரிக்கலும் இருக்கும், ஆப்டிக்கலும் இருக்கும். ஆப்டிக்கல்ல திருப்பி பாத்தீங்கன்னா சிஸ் டிரான்ஸ், டி ஃபார்ம், எல் ஃபார்ம் சொல்லுவாங்க. பேசிக்ஸ் தான். நம்ம சம்ஸ் போய் பார்ப்போம். அந்த கொஸ்டினை எந்த அளவுக்கு இது பண்றது பார்ப்போம். ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் த வீடியோ டு பி மச் லாங்கரா இருக்குன்னு ஐ டோன்ட் ப்ரிஃபர் தட். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. இப்போ பொட்டாசியம், இதுல பாத்தீங்கன்னா வாட்டர் இருக்கா, வாட்டரோட 2 வாட்டர் இருக்கு. அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 2. C2O4 அப்படின்னா ஆக்சாலேட்டோன்னு சொல்லுவாங்க. இது வந்து பைடென்டேட் லிகாண்ட். C2O4 பைடென்டேட். அப்போ ஒரு C2O4 நம்பர் 2 C2O4 இருக்கு, அப்போ அதோட நம்பர் 4. வாட்டர் இருக்கு, அப்போ மொத்தம் 6. அப்போ இட் கம்ஸ் அண்டர் ஆக்டாஹீட்ரல் கான்ஃபிகரேஷன். புரிஞ்சா? நம்ம கிளாஸஸ் அட்டன் உங்களுக்கு கிளியரா புரியும். பட் ஜஸ்ட் ஐம் கிவிங் இன்ட்ரோ. சோ ஆக்டாஹீட்ரல் வந்துருச்சு. ஆக்டாஹீட்ரல்னா என்ன சொன்னேன், 2 இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டேன். சிஸ் டிரான்ஸ் இருக்கும், ஆப்டிகல் ஐசோமர்ஸும் இருக்கும். அப்போ குரோமியம் செட்ல போட்டாச்சு, அதாவது மெட்டல் ஆட்டம் வெளியே போட்டுருங்க, பிராக்கெட் போட்டாச்சு. இதோட ஆக்சிடேஷன் நம்பர் 1. அப்போ இதோட -1 வரப்போகுது. குரோமியம் ஆட்டத்தை சுத்தி OH பக்கத்துல இருந்தா சிஸ் போட்டோம். ஆக்சாலேட்டோன்றது பைடென்டேட் அப்படின்றதுனால இந்த கோடும் OXக்கு மேட்ச் ஆகும். அதே மாதிரி இந்த கோடு OXக்கு மேட்ச் ஆகும். ஸோ மொத்தமா இட் இஸ் அ பைடென்டேட். இது சிஸ் பக்கத்துல போட்டீங்க. இதே இது OH2 ஆப்போசிட்ல போட்டேன், அதாவது H2O தான் OH போட்டிருக்கேன், OH2 போடலாம். இது ஆப்போசிட்ல போட்டா இது வந்து டிரான்ஸ், மத்தபடி சேம். கிளியரா? இது சிஸ் டிரான்ஸ். இன்னொன்னு என்ன சொன்னோம், ஆப்டிகல் ஐசோமர் இருக்க வாய்ப்பு இருந்துச்சு. ஆப்டிகல் ஐசோமர் என்னது, நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ் இருக்கும். இதை கண்ணாடியில பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு, நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ். ஸோ இது பக்கத்துல போட்டாச்சு. இது பாருங்க, கண்ணாடியில போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கா, அந்த மாதிரி போட்ட கான்ஃபிகரேஷன். கிளியரா? இது ஃபர்ஸ்ட். அடுத்து செகண்ட் கொஸ்டினுக்கு EN எத்திலீன் டையமைன் விச் இஸ் ஆல்சோ அ பைடென்டேட் லிகாண்ட். பைடென்டேட் லிகாண்ட் அது ஒரு இதோட நம்பர் 2. அப்ப EN வந்து
3 இருக்கு. அப்போ அதோட நம்பர் 6. அப்போ இது இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் ஆக்டாஹீட்டர்ல வந்துரும். ஆனா 3மே சேம் டைப். ஆக்டாஹீட்டர்ல 6, அதாவது 3மே 6மே ஒரே இது. அப்போ இதுல சிஸ் டிரான்ஸுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சிஸ் டிரான்ஸ்னா பக்கத்து பக்கத்துல இருக்கணும், ஆப்போசிட்ல இருக்கணும். இதுல ஆப்போசிட்ல இருக்க முடியாது இல்ல, ஏன்னா எல்லாமே ஒரே டைப். கரெக்டா? அப்ப எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருந்தாலும், சோ நீங்க ஆப்போசிட்ல போட்டீங்கனாலும் இன்னொன்று பக்கத்துல வந்துடும். ஸோ இட் லுக் சிமிலர். ஸோ இதுல ஆப்டிகல் ஐசோமர்ஸ் கேன் எக்ஸிஸ்ட். எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். இதோட மிரர் இமேஜ் மாதிரி அந்த சைடு. ஓகே, கிளியரா? ஏன் சார் +3 போட்டிருக்கீங்கன்னா சிஎல்லோட நம்பர் -1, 3 கிலோ இருக்கனால -3 அதோடது. அப்போ இது அதுக்கு -3னா இதுக்கு இங்கே +3 வந்துடும். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல உள்ள ஒரு பிரேக்கர் வெளியே இருக்கு. அப்போ இதுல 2 பாசிபிள். ஒன்னு வந்து அயனைசேஷன் ஐசோமர்சம். அயனைசேஷன்ல இந்த NO2ல ஒரு NO3 உள்ள வந்துட்டு மீதி வெளியே போய் நடந்தா அயனைசேஷன் ஐசோமர்சம். லிங்கேஜ்ல பக்கத்துல இருக்கிறதுல பாண்டிங். இங்க வந்து பாண்டிங் மாறுறது. NO2ல இருக்கிறதும் ONO. ஏன்னா NO2ல வந்து அந்த லிங்கேஜ் பாசிபிள். நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அங்கேயே பாத்தீங்கன்னா NO2 ONO போட்டிருப்பாங்க லிங்கேஜ் எக்ஸாம்பிள். ஸோ 2மே பாசிபிள். அடுத்து லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஒரு அமோனியா, ஒரு வாட்டர், 2 குளோரின். அப்போ 4 தான் இருக்கு. அப்போ 4 இருந்தா இது வந்து ஸ்கொயர் பிளானார் ஸ்ட்ரக்சர். ஸ்கொயர் பிளானார்ல அதுவும் 4மே ஒரே மாதிரி இல்ல. அப்போ சிஸ் டிரான்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. சிஸ்னா பக்கத்து பக்கத்துல போட்டுக்கோங்க, டிரான்ஸ்னா ஆப்போசிட்டா போட்டுக்கோங்க. சிஸ்னா சிஸ்னா என்னது பக்கத்து பக்கத்துல போட்டுக்கோங்களா? ஸோ குளோரின் பக்கத்து பக்கத்துல இருக்கு பாருங்க. இது குளோரின் பக்கத்து பக்கத்துல இருந்தா சிஸ், குளோரின் ஆப்போசிட்ல போட்டீங்கன்னா டிரான்ஸ். கிளியரா? ஸோ பேசிக் டீடைல்ஸே சொல்லியிருக்கேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அதனாலதான் நான் இந்த பேஜும் டீட்டெயிலா ஆல்ரெடி கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஷார்ட்டா கொண்டு வந்திருக்கேன். கோ த்ரூ திஸ் வீடியோ அகேன். மறுபடியும் புரியலன்னா டெல் மீ. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் டெப்த். ஒன்லி தென் இந்த டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் டேம் ஷேரா வரும். ஓகேவா? ஓகே கைஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடே. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வில் மீட் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.